நிறைய போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்கு அவங்க பர்த் கண்ட்ரோல் தெரியாது. கையில் ஒரு குழந்தை குட்டியே இருக்கும்போதே வயிற்றில் ஒரு குழந்தையோடு வருவாங்க. This is a very, very serious issue. ஏன்னா abortions still kills women. Every 8 minutes, one woman dies because of the complications due to abortion. 6 மாதம் குழந்தை பிறந்து எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு டாக்டர்னு கப்பலே கவுந்த மாதிரி இப்படி தலைமையில் இப்படி கை வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க கப்பலை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. 3rd டேயே வந்து we will introduce a cooperative uterus. இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ளான் அப்படின்னு ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு இன்சிஷன் பண்ணி இந்த கையில் வந்து ஒரு சின்னதாக நெக் போட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வழி அப்படியே உள்ளே சொருகிடுவாங்க. அது வந்து உள்ளே வந்து 3 years. Every day it delivers a small dose of hormone to prevent an unwanted pregnancy. நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். என்னுடைய பேஷண்ட்ஸ்னால் நான் முதல்ல டயட்டு கொடுத்துருவேன். இங்கேயே 3 நாளே கரெக்ட் பண்ணிடுவேன். இங்கேயே மோஷன் போகணும். எனக்கு டிக்டமே வந்து போட்டு வெளில போ. எக்ஸாக்ட்லி, யூ ஹேவ் டு பாஸ் யுவர் மோஷன் இயர், தென் ஓன்லி ஐ வில் சென்ட் யூ ஹோம். வி ஹவ் சீன் வெரி டிஃபிகல்ட் 1 week கூட பயந்துட்டு மோஷன் போகாமல் எங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி ஃபார் 2 patients ஐ ஹவ் டன் சர்ஜரி. 150 கிலோ லேடிக்கு நாங்கள் சிசேரியன் பண்ணோம்னா கண்டிப்பாக ரிஸ்க் ஆஃப் ஹர்னியா வரும். இந்த ரெக்டஸ் மசில் வந்து இப்படி இருக்கும், ஒரு சென்டர் லைனில் இந்த பக்கம் ஒரு மசில், இந்த பக்கம் நீங்கள் 6 packs பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ தட் மசில்ஸ் ஷுட் அப்ராக்சிமேட் அண்ட் பிகம் ஹெல்த்தி இன் 6 months. ஸோ அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி ஹர்னியா வராது. வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஃபெர்டிலிட்டி கவுன்சிலிங் கன்சல்டன்ட். ஸோ மகப்பேறு மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் போஸ்ட்மார்ட்டம் கேர் பற்றி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸை பற்றி நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறவங்க டாக்டர் உமையால் முருகேசன், MBBS MD DGU, Director of ஸ்ரீகுமரன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஃபவுண்டர் ஆஃப் அவல் ட்ரஸ்ட், President of Kanjipuram Obstetrics and Gynecology Society, past President of IMA Thambaram, immediate past Chairperson of Women Doctors Wings of State IMA Tamil Nadu, FOXY, Violence Against Doctors Committee Chairman for 2026, 27 and 28, Executive Committee Member of Chennai Menopause Society, and TAPISA for the year of 2026 and 27. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ மேம், நிறைய விஷயம் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே, இதில் ரொம்ப ஃபன்னியாக நாங்கள் கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க நைட்டில் பிறந்தா நைட்டில் சரியாக தூங்காது, பகலில் பிறக்கிற குழந்தைங்க பகலில் தூங்காது, நைட்டில் நல்லா தூங்கணும். அப்போ இந்த நைட்டில் பிறக்கிற குழந்தைங்க வந்து தூங்கலைன்னா அந்த அம்மா எந்த அளவுக்கு சஃபர் ஆவாங்க? பட் ஆக்சுவலி இந்த ஃபேக்ட், இதை சொல்கிற விஷயம் வந்து உண்மைதானா? ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்கிறது வந்து நாட் வெரி ட்ரூ. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய மதர்ஸ், என்கிட்ட வர மதர்ஸ் வந்து குழந்தைங்க வந்து இப்போ தூங்கவே மாட்டேங்குது டாக்டர். நைட்டெல்லாம் 1 மணி 2 மணி வரைக்கும் கச்சேரி வைக்குது எங்களுக்கு. வி ஆர் டோட்டலி, அது பகல் ஃபுல்லாக தூங்குது, எங்களுக்கு பகல் ஃபுல்லாக தூங்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. இட்ஸ் அ வெரி காமன் கம்ப்ளைண்ட் வித் 90% ஆஃப் த பேரண்ட்ஸ். பட் நான் அதுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஆன்டிநேட்டலாக வந்து நம்ம அந்த கேர் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மதர்ஸை வந்து மதர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து இந்த இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு பெட் ஏர்லின்ற கான்செப்டை வந்து நாங்கள் இப்போ அவுட்ரீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் ஆல்சோ பிளேஸ் த ரோல். இப்போ இருக்க மதர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, அப்நார்மல் டைமிங்ஸ், அவங்களுக்கு ஒர்க்கிங் டைமே 11 மணி 1 மணி வரைக்கும் ஒர்க்கிங் டைம். அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்குறாங்க, அப்புறம் பகலையில் தூங்குறாங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக அந்த மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் மதர்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் மதர்ஸ் வந்து தே வில் யூஸ் டிஜிட்டல் மீடியா, யூடியூப் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், செல்ஃபோன் பார்க்குறேன், இல்லை கேம்ஸ் விளையாடுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து தே ஆர் நாட் ஸ்லீப்பிங். ஸோ நான் இப்போ அப்போல்லாம் 9 o'clock பெட்டுக்கு போகிறவங்க வந்து இப்போ ஆவரேஜாக வந்து 10:30, 11 தான் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் ஆர் டூயிங் நோ. சம்டைம்ஸ் ஈவன் 1, நிறைய மதர்ஸ் 1 o'clock அதெல்லாம் கூட தே கீப் அவேக். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த குழந்தையும் ஆக்டிவாக தானே இருக்கும். சரி, நம்ம படுத்து தூங்கும் போது தான் நம்ம குழந்தையும் படுத்து தூங்கும். நம்ம ட்ரைனிங் எப்படி கொடுக்குறோம், ராஜா நான் வந்துட்டு 11 o'clock வரைக்கும், 11 o'clock அப்புறம் தான் நான் தூங்குவேன், நான் 1 மணிக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். நம்ம அந்த குழந்தைய டெய்லி ட்ரெயின் பண்ணும்போது அது வெளியில் வந்தோடனே it will follow what his mother has taught him or her. ஸோ இதுதான் வந்து மேஜர் ரீசன். ஸோ நான் இப்போ என்கிட்ட ரெகுலராக ஒரு பேஷண்ட்ஸ்லாம் ஐ ஆல்வேஸ் டெல் தம், 9 மணிக்கு மேலே லைட்டை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு, நைட் லேம்ப் கூட யூஸ் பண்ணாது, செல்ஃபோனை ஒரு 3 அடி தள்ளி சைலண்ட்டில் இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுரு, நெட்டை ஆஃப் பண்ணிடு, ஹாவ் அ குட் நைட் ஸ்லீப். நடுவில் எழுந்திரிச்சேன்னா போய் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 2 பழம், ஒரு டம்ளர் பால் அப்படி குடிச்சிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் உள்ளாத்திட்டு திருப்பி அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்லீப்பையும் நீ வந்து தூங்கணும். தூக்கம் வரலேன்னுவாங்க, தூக்கம் வரலன்ற அம்மாங்களுக்கு இதுதான் டிப்ஸ்.
ஓகே. டேக் சம்திங் டு ஏன்னா பசிக்கும் அந்த குழந்தை. ஸோ அந்த யூ கேன் டேக் சம் டைப் ஆஃப் ஃபுட்டு அண்டு கொஞ்சம் பசி ஆற்றிட்டு நீ படுத்தீங்கன்னா அடுத்த பேட்ச் ஆஃப் ஸ்லீப்பும் உனக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நீ இந்த மாதிரி நீ தூங்கி எந்திரிக்கும் போது உன்னுடைய குழந்தையும் பிறந்தவொடனே கிட்டத்தட்ட நைட்டில் முழிக்கும் தான். கண்டிப்பாக வந்து யூரின் போகும், மோஷன் போகும். நிறைய குழந்தைங்க வந்து அந்த முழிக்கிற நேரம் தான் எல்லா வேலையும் பண்ணும். ஓகே. தூங்கும்போது பகல்லாம் வந்து ஒரு யூரினும் போகாது, மோஷனும் போகாது, டைப்பர் வெட்டே ஆகாது, க்ளீனாக இருக்கும். இது நைட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா டைப்பர் மாற்றணும், அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கணும், திருப்பி டைப்பர் மாற்றணும், திருப்பி தாய்ப்பால் கொடுக்கணும். திஸ் வில் பி த எக்ஸசைஸ் ஃபார் த என்டையர் நைட்டு. காலையில் 4 மணிக்கு தான் தூங்கும் அந்த குழந்தை. ஸோ நைட் எல்லாம் த மதர் இஸ் டூயிங் திஸ் ஜாப் கான்ஸ்டன்ட்லி அண்ட் ஷி இஸ் அட்டர்லி எக்ஸாஸ்டட். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 30 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும். ஓகே. பட் 3 months கழிச்சு ஓரளவுக்கு ரொட்டீன். ஓரளவுக்கு மதர்ஸ் அந்த நார்மல் சிக்கார்டியன் ரத்தத்துக்கு வந்து அந்த குழந்தை வர முயற்சி பண்ணும். பட் வி ஆல்சோ ஹாவ் டு ப்ளே அவர் ரோல். ஓகே. குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டே செல்ஃபோன் பார்க்குறது, அந்த செல்ஃபோனில் இருக்க சவுண்டை நம்ம மூவி பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக தாய்ப்பால் கொடுக்குற அம்மா செய்யவே கூடாது. இப்போ ஹஸ்பண்ட்ஸும் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க வீடியோ கேம் விளையாடுறாங்க, கிக்கின்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்டிங் இஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப், எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் அ நியூ பார்ன் பேபி அட் ஹோம். ஓகே. ஸோ த மதர் அண்ட் த ஃபாதர் அந்த ரூமில் யார் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து முதல்ல டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். ப்ரெக்னன்சியான 9 monthsலேயே இந்த ட்ரைனிங்கை கொடுத்துடணும். ஓகே. அப்போ தான் போஸ்ட் டெலிவரி அவளுக்கு அது கஷ்டமாக தெரியாது, ஓகே. அப்பாவுக்கும் கஷ்டமாக தெரியாது. குழந்தையோட அப்பாங்களும் இப்போ ரொம்ப நைட்டெல்லாம் செல்ஃபோன், நைட்டெல்லாம் கேமு அப்படின்னு வரும்போது அந்த 2 மாத குழந்தையோ 3 மாத குழந்தையோ பீஸ்ஃபுல்லாக எப்படி தூங்கும்? கரெக்ட். ஸோ அது ஒன்றே தூங்க விடாது. நீ அதை தூங்க விடலையா, அது திருப்பி உன்னை டார்ச்சர் பண்ணும். ஸோ நான் அதான் சொல்லுவேன், நீ அதை பீஸ்ஃபுல்லாக விட்டேன்னா அது உன்னை பீஸ்ஃபுல்லாக விடும், இல்லைன்னா உன்னை வச்சு செய்யும். ஏண்டா அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ யூ ரெஸ்பெக்ட் யுவர் பாடி அண்ட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபிசியாலஜி. இதெல்லாம் நடக்கும்போது, அந்த காலத்தில் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து இருந்ததே கிடையாது. ஓகே. நல்லா தூங்கி எந்திரிக்குங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி கண்டிப்பாக எந்திரிக்குங்க, நல்லா பசிச்சு அழுகுங்க, தாய்ப்பால் குடிக்குங்க, அந்த யூரின் மோஷன் போயிட்டு நல்லா திருப்பி ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிக்கும். 2 hours 3 hours கேப்பில் 2 வாட்டி எழிக்கும், அவ்வளோதான். பட் இப்போது ஆல்மோஸ்ட் ஆல் மதர்ஸ் அண்ட் ஐ ஃபீல் த மதர்ஸ் அண்ட் த ஃபாதர்ஸ் ஹாவ் டு சேஞ்ச். நம்ம பேபியை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம தான் மாறணும். அதுதான் என்னுடைய வியூ ஆன் தட். கிரேட். ஸோ இப்போ தூக்கம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட முக்கியம் வந்து அவங்களோட நியூட்ரிஷன், ஃபுட்டு. ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேம், ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பத்திய சாப்பாடுன்னு ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி இஸ் இட் நீடட்? இது தேவையான ஒன்றா இந்த பத்தியம்? பத்தியம் அப்படின்றது வந்துட்டு நான் வந்து பேசிக்கலி அலோபதி டாக்டர். ஸோ நியூட்ரிஷன்னா ஹெல்த்தி நியூட்ரிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. பட் பத்தியம்னா நான் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் தட். ஏன்னா வந்து பத்தியம்னா என்ன சொல்லுவாங்க, இயற்கையான விஷயங்கள்னு சொல்லுவாங்க. இதை இந்த பத்திய சாப்பாட்டில் என்ன இருக்கும், ஜீரகம் இருக்கும், மிளகு இருக்கும், எஸ், வெந்தயம் இருக்கும், அண்ட் பூண்டு நிறையா இருக்கும், garlic. அண்டு நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் குட் ஆயில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி வந்து இட் இஸ் குட் ஒன்லி ஃபார் ஹெல்த், இம்ப்ரூவ்ஸ் த டைஜஷன். அண்ட் கருப்பட்டி, வெல்லம் அதெல்லாம் சேர்க்க சொல்லுவாங்க, நேச்சுரல் சுகர்ஸ் சேர்க்க சொல்லுவாங்க. See, these are all the healthy version of the food they are going to eat. So it's not processed, it is being prepared at home, and these all aid in digestion. ஸோ டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகிற விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நான் எப்போவுமே வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். பட் ஆனால் ரொம்ப ஸ்பைசஸ் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த குடல்லாம் புண்ணாக இருக்கும். டெலிவரியான ஒரு இமீடியட் போஸ்ட் டெலிவரி பார்த்தா என்டையர் ஃபிசியாலஜியே வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு அதான் சொன்னேனே, மினிமம் 2 to 6 weeks ஆர் 6 to 8 weeks வந்து அந்த உடம்பு வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இட் வில் ரிக்வயர் சம் டைம். எடுத்த உடனே நான் பிரியாணி சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு அல்சர் வந்துடும், நான் வாந்தி பண்ணுவேன். ஒரு வாட்டி நான் வாந்தி பண்ணேன்னா அடுத்த 2 நாள் என்னால் சாப்பிட முடியாது. ஸோ ஐ கேனாட் கோ அண்ட் ஈட் எனிதிங் ஐ வாண்ட், பட் ஐ கேன் ஹேவ் ஹெல்த்தி டயட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆனால் அதையே ஃபோக்கஸ் பண்ணி அதையே பனிஷ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ சில வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த பத்திய குழம்பு தான் ஊற்றுறாங்க டாக்டர், ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம். தட் கேன் பி பார்ட் ஆஃப் யுவர் ஃபுட். பட் ஐ பேசிக்கலி சே தட் ஏர்லியராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம்டு ஃபுட்டு நிறையா எடுத்துக்கலாம், ஈஸிலி டைஜஸ்டபிள்ஸ். கஞ்சி வச்சு கொடுக்கலாம், பாரேஜ் வச்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊரில் இருக்க இட்லி இடியாப்பம் பெஸ்ட்டு ஃபுட்டு நமக்கு. அண்டு ரசம் ரைஸ் கொடுக்கலாம், சூப்ஸ் கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ், நல்லா கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல், எனி வெஜிடபிள்ஸ் யூ கேன் கிவ். யூ கேன் டேக் லாட் ஆஃப் மில்க் எவ்வளோ குடிக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஈஸிலி டைஜஸ்டபிள் ப்ரோட்டீன்ஸ். அந்த மில்க் ப்ரோட்டீன் வந்து கெட்ஸ் ஈஸிலி டைஜஸ்டட். ஸோ பால் நல்லா குடிக்கிற ஒரு அம்மாக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கால் வலியே இருக்காது.
ஸோ பால்ல வந்து கார்லிக்லாம் போட்டு குடுப்பாங்கல்ல. அது வந்து பால் ஊறத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஓகே. கேன் டேக் எனி அமௌண்ட் ஆஃப் garlic. Garlic basically is good. But ஓகே. too much of anything is not good. எஸ். டூ மச் ஆஃப் மஞ்சள், ஆமா. டூ மச் ஆஃப் பூண்டு, அல்சர் டூ கூட மச் ஆஃப் வரும்ல மேம் ஆமா, கார்லிக் ஆமா, நெறைய ஆமா. எதா எடுத்தா? இருந்தாலும் இரிட்டன்ட் தான். அது எல்லாமே கொஞ்சமா எடுக்கும்போது உடம்புக்கு நீங்க ஒரு 10 ம். பூண்டு பல் டெய்லி எடுக்கலாம். ம். அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணிராது. பட் நம்ம அதையே வந்து நம்ம எக்ஸஸா எனிதிங் இன் எக்ஸஸ் இஸ் நாட் குட். எஸ். ஆக்சுவலி கோவிட் டயத்துல வந்து பேஷண்ட் வாஸ் டேக்கிங் சோ மச் ஆஃப் டர்மரிக் பவுடர் அண்ட் தட் ஆக்சுவலி த லிவர் காட் டேமேஜ்ட். ஓ! ஓகே. ஸோ எதா இருந்தாலும் அளவுக்கு மீறினதுன்னு எதா இருந்தாலும் நஞ்சுன்னு அமிர்தமும் தானே சொல்கிறோம். நஞ்சு. அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே. பட் ஷீ ஷுட் ஈட். ம். அதாவது அந்த தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து ரெகுலராக அந்த 3 வேளை சாப்பிட்றதுலாம் பத்தவே பத்தாது அவளுக்கு. ஓகே. இந்த 3 வேளை இப்போ இந்த பிஃபோர் டெலிவரி அவளுக்கு வயிறு பெருசாக இருக்கும், ஸ்டமக்கோடைய கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிருக்கும். ஸோ அப்போ சாப்பிட முடியாது. இப்போ வந்து அவளுக்கு நிறைய பசிக்கும். ஆமா. அண்ட் அப்போ வந்து லைக் ஈட் இன் மாடரேஷன் மல்டிபிள் டைம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து அவளுக்கு பசிக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க புள்ள பத்தவங்க வந்து சாப்பிட்றத கூட யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. கண்ணு ஏன்னா பட்டுரும். அந்த 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 பால் தாய்ப்பால் கொடுத்த அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பயங்கரமாக இருக்கும், ஓகே. நியூட்ரிஷன் டிமாண்ட். ஸோ அந்த அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறதே வேகமாக வைப்பாங்க. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு எப்படி ஒரு சாப்பிடுறாங்க? இது நாங்கள் நல்லா தான் சாப்பிட சொல்லுவோம். பட் பப்ளிக்கோடைய ஒரு ஃபீல். ஸோ ஐ வில் ரெஸ்பெக்ட் தட். ம். கோ ஈட். நீ சாப்பிட்றத மட்டும் அவங்க பார்க்கணுன்ற என்ன அவசியம் இருக்குது? பட் ஈட் யுவர் ஸ்டமக் ஃபுல். அடுத்தவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ கம்மியெல்லாம் சாப்பிடாது. உனக்கு 6 வேளை சாப்பிடணும்னு தோணுது 6 வேளை சாப்பிடு. நைட்டில் கூட உனக்கு பால் நீ தாய்ப்பால் கொடுத்த பிறகு நீ வந்து எதனா சாப்பிட்டுட்டு படு. ம். ஈஸியாக என்ன அவைலபிளாக இருக்கும்? இட்லி இருந்தால் இட்லி ஹாட் பேக்கில் வச்சுக்கோ. இல்லையா பிரெட் இருக்குது ரொம்ப சேஃபாக. நல்லா ஒரு சொம்பில் பால் எடுத்துக்கோ. ஒரு 4-5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோ. அதை நல்லா முக்கி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பிறகு நீ சாப்பிட்டுட்டு படு. இப்போ அடுத்த வேலைக்கு உனக்கு அந்த எக்ஸாஷன் இருக்காது, ம். தலை சுத்தல் இருக்காது. Yes. அதர்வைஸ் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போகிளைசிமியாவில் வந்து காலையில் சாயங்காலம் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நைட்டெல்லாம் தாய்ப்பால் கொடுத்துட்டு காலையில் வந்து பாத்ரூம் போய் தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுவான். ம். ஏன்னா ஹைப்போகிளைசிமியா. ஓகே. ஸோ அப்போ வந்து ஐ வில் சே தம் ஈட் ஈவன் ஒன்ஸ் ட்வைஸ். உனக்கு எவ்வளோ பசி இருக்கோ சாப்பிடு. பழங்கள் ஓகே. நிறைய எடுத்துக்கோ. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ. இன்ஃபேக்ட் சில கம்யூனிட்டிஸ்லாம் வந்து சில கம்யூனிட்டிஸ் நிறைய பால் கொடுப்பாங்க. ஐ ஹவ் சீன் கம்யூனிட்டிஸ் where they give 2 liters of milk per day. I ஓகே. have seen some communities they will give that dry fruit லட்டு. நல்லா இவ்வளோ ஓகே. பெரிய ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு லட்டு இருக்கும். ஒரு அந்த டிஃபன் மாதிரி பாக்ஸில் பெரிய ஒரு லட்டை ஓகே. போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அது 2வது நாள் 3வது நாளே அந்த மருமகளுக்கு கொடுப்பாங்க. மாமியார் வீட்டிலேருந்து வந்து ஓகே. கொடுப்பாங்க இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அது ஃபுல் ஆஃப் நரிஷ்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி தட் நியூட்ரியன்ஸ் அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அவளை நம்ம சாப்பிட சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவளுக்கு வந்து அந்த உடம்புல வந்து அந்த ஒரு நியூட்ரிஷன் போய் ஷீ இஸ் ஆல்சோ ஹீலிங். ஏன்னா ம். ப்ரோட்டீன் இஸ் நெசசரி ஃபார் ரெக்கவரி. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு உடம்புலேருந்து எல்லாம் போகுதோ இந்த ரீபில்டிங் ப்ராசஸ்க்கு வந்து ஷீ நீட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ம். அண்ட் ஷீ நீட்ஸ் குளுக்கோஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த மில்க் ப்ரொடக்ஷன் ஷீ நீட்ஸ் அகெயின் எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ நல்லா சாப்பிட தான் வந்து அவன் முகத்தில் அந்த கலையே வரும். ம். இல்லைன்னா வந்து உங்கள் டொக்கு விழுந்துரும். தொக்கு. இந்த கிளாவிக்கல்லாம் அப்படியே வெளியில் அப்படியே வந்துடும். ஒரு ஸ்கெலட்டனைஸ்டாக வருவா. நல்ல ஃபீடிங் நியூட்ரிஷன் இல்லாத மதர்ஸ் நீ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் வந்து தே வில் டோட்டலி ஆல் த ஃபேட் கோஸ் அவே. அந்த அப்படி வருவாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சு நின்றுட்டு உங்கள் வீட்டில் சோறே போடலையா அவனுக்கு? ஆமாம் மேடம் இது சாப்பிட்டா இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு. அப்புறம் அந்த மதரை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணுவோம். நியூட்ரிஷனே கொடுப்பேன். டெய்லி 2 முட்டை கொடுங்க, 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால் கொடுங்க, இந்த பழங்கள்லாம் கொடுங்க, 2 காய் கொடுங்க, இவ்வளோ காய் கொடுங்க, காய் இவ்வளோ இல்லை இவ்வளோ காய் கொடுங்க அப்படின்னு 1/4 கிலோ காய் அவளுக்கு மட்டுமே செஞ்சு கொடுங்க. சிக்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வாங்கி அவளையே சாப்பிட சொல்லுங்கள். ஐ வில் டெல் தம் த ப்ரொபோசிஷன்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து தென் ஒன்லி தே வில் நோ. அதர்வைஸ் அப்சல்யூட்டாக சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. போஸ்ட் டெலிவரி ஐ ஹவ் சீன் மதர்ஸ் ஆமா. பீயிங் ஸ்டார்வ்டு. நிறைய பேர் நான்வெஜ் கூட கொடுக்க மாட்டாங்க. சில ஆமா. வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான்வெஜ் கொடுத்தா தட் மீன்ஸ் இந்த சுதும்பு மீன், பால் சுறா இதெல்லாம் கொடுத்தா பால் ஊறும்பாங்க. சில ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்க, ஐயோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடவே கூடாது. அது வந்து கம்யூனிட்டி. ஆ. வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு இது இருக்கும், நான் வெஜிடேரியன் பீப்புளுக்கு. பட் என்னுடைய பர்செப்ஷனில் வந்து ஒரு 2 days ஒரு 48 hours அது எல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ். பட் ப்ரிஃபரபிளி ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல் ஓகே. நீ சாப்பாடு கொடுங்க. ரொம்ப கொதிக்க சில பேர் சாப்பிடுவாங்க. ரொம்ப கொதிக்க கொடுக்க வேணான்னு சொல்லுவேன்னா இட் கோஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் கொஞ்சம் மிதமான சூட்டில் வார்ம் ஃபுட்டு தான், நோ கோல்டு. யாரும் கொடுக்கக்கூடாது. ஆற்றுன்னு ஆற்றுவாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. வார்மாக இருக்கட்டும். லெட் இட் பி ட்ரிங்கபிள் பை த பேஷண்ட் ஓகே. அண்ட் லெட் இட் பி த ஃபுட் ஆஃப் ஹர் சாய்ஸ்.
But the only thing is, it should be prepared ஓகே. at home in a very healthy manner, ஹெல்தி மேனர். and add ingredients which is quite healthy. ஓகே. அதாவது எண்ணெயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சில பேர் தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆக்சுவலி அப்சல்யூட்லி மித்து. அவளுக்கு என்ன வேணுமோ, அவளுக்கு என்ன பசி இருக்கோ, நீ 6 வேளை சாப்பிட்றியா, தயவு செய்து சாப்பிடு. நீ டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், தப்பு கிடையாது. தண்ணி குடித்தா புண்ணு ஆறாதுன்னு சொல்லுவாங்க, புண்ணு சீல் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க, தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ டெல் தம், ப்ளீஸ் கிவ் 3 bottles of water every day, next 2 weeks at least. அப்போ தான் தையல் ஆறும், அப்போ தான் பால் ஊறும். ஏன்னா இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உண்டை வந்து அந்த இட் இஸ் த வாட்டர் வி ட்ரிங்க் ஓன்லி அல்டிமேட்லி ஹெல்ப்ஸ் டு சர்க்குலேட் த ஃபுட். அதர்வைஸ் அவர் என்டையர் பாடி ஃபங்க்ஷன் வில் ஜஸ்ட் ஷ்ரிங்க். அப்புறம் பாடி ஃபங்க்ஷன் ஆகாட்டி எப்படி நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் கொண்டு போய் கரெக்டாக பால் ஊறுறதுக்கோ ஊண்டை ஹீல் பண்ணுறதுக்கோ போய் சேரும். தட் வெஹிக்கல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபுட்டு இங்கே கெட்டு போயிடும். கிட்னி வில் கிட்னி ஷ்ரிங்க் ஆயிரும். அப்சார்ப்ஷன் எவ்ரிதிங். இங்கே அப்சார்ப்ஷனுக்கும் நம்ம சாப்பிட்றது அப்சார்ப்ஷனுக்கும் ஃப்ளூயிட் வேணும். நம்ம பிளட்டை சர்க்குலேட் பண்ணி அதில் இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் we need fluids. And functioning of basic organs like liver and kidney also you need fluid. So ultimately if you want to be healthy you need to have the fluid as the vehicle. So நம்ம இதெல்லாம் நம்ம டினை பண்ணாமல் அவங்களுக்கு நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா only 2 weeks. 2 weeksல my patient should smile, should walk in comfortably and dress comfortably and with a smile on her face. இதுதான் நம்ம வந்து ப்ராப்பர் போஸ்ட்மார்ட்டம் கேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபுட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அவங்க தண்ணி குடிக்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் நவ் ஐ சி, அப்போ அந்த காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் போய் பாட்டில் அளந்து வச்சு எனக்கு முன்னாடியே குடிக்க சொல்லுவேன். இந்த பின்னாடி இருக்க வயசானவங்கெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, டாக்டர்மா என்னமோ செய்கிறாங்களேன்னு. பட் ஐ வில் இன்சிஸ்ட் தட் எனக்கு முன்னாடி குடிங்க, நான் இங்கே தான் இருக்கேன், என்ன ஆகுதுன்னு நீங்கள் வீட்டுக்கு போங்காட்டி நான் பார்த்து சொல்கிறேன், ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு நான் தீர்வு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். மோஸ்ட்லி the moment they drink water, hydration, skin starts to feel better and the milk body feeding becomes better and she starts to pass urine 2-3 times. So her body இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வெளியிடும். She starts to feel better, she will smile. இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த தண்ணி குடிக்காதவங்களை பார்த்தேனாலே வந்துட்டு எனி பேஷண்ட், எனி ஹியூமன் பீயிங். ஸோ அந்த ஹைட்ரேஷன் போஸ்ட்மார்ட்டம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஃபுட்டு ஓகே, நியூட்ரிஷன்லாம் ஓகே மேம். சில பேருக்கு வந்து இந்த டீ காஃபி குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அதை லிமிட் பண்ணியிருப்பாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போவும்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. டு யூ திங்க் லைக் டீ ஆர் காஃபி பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த மில்கோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுமா மேம்? ஈவன் டியூரிங் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ட் ஐ டோன்ட் டூ பிகாஸ் சம் பீப்புள் ஆர் அடிக்டட். மேம் வாழ்க. ஏன்னா சில பேருக்கு காஃபி இல்லாமல் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, யூ ஹாவ் half a cup. இப்போ நீ 1 cup சாப்பிட்றேன்னா half a cup after your meals. Don't take it on an empty stomach. ஓகே. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் காஃபி குடிச்சுக்கிட்டா உனக்கு காஃபி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நீ நினச்சின்னா அதை டினை பண்ணாத. பிகாஸ் அதுவே உனக்கு மென்டலி அதை யோசிச்சுட்டே இருக்கு. ஸோ அதோட நீ ஒரு 1/2 கப் யூ ரெடியூஸ் த கெஃபின் கண்டென்ட். டூ மச் ஆஃப் கெஃபின் இஸ் நாட் குட். ஸோ ரெடியூஸ் த கெஃபின் கண்டென்ட். அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறமும் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் டூ பேட். ஸோ டேக் காஃபி இன் மாடரேஷன். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் காஃபி. ஒரு கஃபின் கண்டென்ட் வந்து கொஞ்சமாக ஒரு காஃபியோ கொஞ்சமாக டீயோ நம்ம டினை பண்ண வேண்டாம். அதை வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் கண்ட்ரோல். என்ன வேணுமோ நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு பிடிச்சதை விரும்பினதை சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு உங்களுக்கு வாய்க்கு ருசியாக பிடிக்கிறதா, உனக்கு டெய்லி எக் சாப்பிடணுமா நீ சாப்பிடு, டெய்லி எனக்கு நான்வெஜ் வேணுமா ஃபிஷ் வேணுமா அதை ஹெல்த்தியான நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுக்கோ, ஃபிஷ் எடுத்துக்கோ, ஃப்ரை அவாய்ட் பண்ணிக்கோ. ஸோ இட் பேசிக்கலி லைக் த டைப் ஆஃப் ஃபுட் தேர் பாடி இஸ் accustomed, யூ டேக் தட் ஃபுட் பட் இன் a healthy preparation. That is actually going to do healthy way of processing inside your body and the outcome also is good. ஏன்னா நம்ம வந்து இப்போ நிறைய நம்ம நான்வெஜ்ஜை வந்து நம்ம ஃப்ரை பண்ணாமல் நம்ம ஸ்டீம்டாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டெய்லி எடுத்துக்கிட்டு அது ஒன்றும் செய்யாது. பட் ஆனால் டெய்லி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து அதில் இருக்க ஆயில் கண்டென்ட், அதில் இருக்க மசாலா கண்டென்ட், அதில் இருக்க சால்ட் கண்டென்ட் எல்லாம் நம்ம உடம்புல போய் இட் வில் அஃபெக்ட் அவர் கிட்னிஸ். கிரியாட்டின் ரைஸ் ஆகும், ரீனல் கண்டிஷன்ஸ் ஸ்பாயில் ஆகும். ஸோ மெனி நெகட்டிவ் திங்ஸ் கேன் ஆக்சுவலி ஹேப்பன் when we take it in an unhealthy version.
ஸோ எல்லா ஃபுட்டுக்குமே வந்து இப்போ ஹெல்த்தி வெர்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இட்லி இஸ் அண்ட் ஹெல்த்தி வெர்ஷன் சொல்கிறோம். ஆமா, பிகாஸ் ஆஃப் ஸ்டீம். ஆமாம், ஸ்டீம்டு ஃபுட். ஸோ வாட் எவர் இஸ் பீங் ஸோ ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் த வெஜிடபிள், தி வே வி ஃப்ரை த வெஜிடபிள்ஸ். ஸோ ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு கொட்டி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எண்ணெயிலே வறுத்து பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது தட் பிகம்ஸ் அன் அன்ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் த ஃபுட். ஓகே. ஸோ ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் எனி ஃபுட் யூ ஆர் ஹேபிச்சுவேட்டட், யூ ப்ளீஸ் டேக். அவ்வளோதான், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது சாப்பிடாத, அதை சாப்பிடாத. அது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிறைய மித்து இருக்கும் இந்த டயட்டில் வந்து. பாவம் அந்த பேஷண்ட்ஸ், தே ஆர் லிட்ரலி ஸ்டார்வ்டு. பட் ஐ வில் டெல் தம், நீ கேளு, என்கிட்ட கேள்வி கேளு, இதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேளு. நீ உங்கள் மாமியாரை வச்சுக்கோ, உங்கள் வீட்டுக்காரரை வச்சுக்கோ, அதான் அம்மாவே கொடுக்க மாட்டாங்க, அம்மா உட்கார வச்சுக்கோ. ஸோ இட் வில் பி அ குரூப் கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். எல்லாரையும் உட்கார வச்சு இப்போ கேளுங்க, என்னென்ன உங்கள் மருமகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அம்மா இது கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இது கொடுக்கலாம். மோஸ்ட்லி 10 கேட்டால் ஏதாச்சும் ஒன்று தான் நான் வேண்டாம்னு சொல்லுவேன். இது மட்டும் வேண்டாமா? ஏதாச்சும் இந்த பீஸா பர்கர்னு கேட்பாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், விட்டுருங்க. இதெல்லாம் கொடுத்துருங்க. ரெகுலராக கொடுங்க. தண்ணி நிறையா குடிக்க கொடுங்க. அவளுக்கு வயிறு நிறைய சாப்பிட கொடுங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே தட் கவுன்சிலிங் ஹெல்ப்ஸ். Not the patient. Patient is dying to eat. It is only the people around who don't give water, who don't give her food. So ideally, counseling the people who are there with her actually helps. Great. And actually next time she will say, "Madam, thanks, madam. இப்போதான் மேடம் எனக்கு கொடுக்குறாங்க" அப்படின்னு வந்து she is so happy. ஆமாம், ஐயோ பாவம், அவ்வளோ ஒரு டயர்டான ஃபேஸ். போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் இஸ் வெரி டயரிங் ஃபேஸ் இன் her entire life. அப்போ வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸை வந்து தி வே வி மேனேஜ் வந்து ஐ திங்க் வி கேன் மேனேஜ் இட் மச் பெட்டர். கிரேட், சூப்பர். இப்போ வந்து இந்த ஃபுட்டெல்லாம் நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டாலே உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். ஸோ இது வந்து ஒன்று இந்த எல்எஸ்சிஎஸ் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு பயமாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது தையல் பிரிஞ்சிருமோ, முக்கலாமா, தையல் பிரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும். எபிசியோட்டமி ஃபியூச்சர் பிரிஞ்சிருமோன்னு. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம்? இதுவுமே டயட்டு தான். ஸோ அதான் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, சாப்பிட ஃபுட்டே கொடுக்க மாட்டாங்க. தையல் ஆறணும்னு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் அப்படியே பத்தியம்னு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே நமக்கு ரூகாசிட்டி இருந்தால் தானே மோஷனே ஃபார்ம் ஆகும். ஸோ மோஷனே ஃபார்ம் ஆகாது. 3 days 4 days மோஷன் ஆகாமல் அதுக்கப்புறம் மோஷன் போகும்போது தான் கான்ஸ்டிபேஷன், ஹார்டு ஸ்டூல்ஸு. ஸோ ஒரு எபிசோட்டமி ஊண்டு நம்ம பண்ணியிருக்கோம்னா அந்த போஸ்டீரியர் வெஜினல் வாலில் தான் நம்ம தைச்சிருக்கோம். அதுக்கு கீழே தான் அந்த ரெக்டமே இருக்குது. ஸோ வென் ஷி ஸ்ட்ரெயின்ஸ் ஹர் ஸ்டூல் ஷி வில் ஹேவ் ட்ரெமெண்டஸ் பெயின் ஆன் த எபிசோட்டமி சைட். போகவே மாட்டான். அப்புறம் இங்கே வந்து எங்ககிட்ட வந்து தான் வந்து அதை நாங்கள் எனிமா கொடுத்து அதை கிளியர் பண்ணுவோம். ஸோ பட் மோஸ்ட்லி வந்து ஐ ஃபீல் என்னுடைய பேஷண்ட்ஸ்னால் நான் முதல்ல டயட்டு கொடுத்துருவேன். இங்கேயே 3 நாளே கரெக்ட் பண்ணிடுவேன். இங்கேயே மோஷன் போகணும். அவன் எனக்கு டிக்டமே வந்து போட்டு வெளில போ. எக்ஸாக்ட்லி, யூ ஹேவ் டு பாஸ் யுவர் மோஷன் ஹியர், தென் ஓன்லி ஐ வில் சென்ட் யூ ஹோம். ஸோ மோஸ்ட்லி 48 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக மோஷன் போயிடுவா. ஏன்னா நம்ம உடனே ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிசேரியனாக இருந்தாலும் 6 ஹவர்ஸில் வாட்டரு, 12 ஹவர்ஸில் இதுன்னு சொல்லிட்டு பை 48 ஹவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஐதர் நார்மல் ஆர் சிசேரியன் தே வில் ஹேவ் டு பாஸ் மோஷன். ஸோ அப்போவே அவங்களுக்கு டயட்டை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இவங்களுக்கு மோஸ்ட்லி பிரச்சனை வராது. பட் மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் வென் தே கம் டு அஸ், கான்ஸ்டிபேஷன் இஸ் அ வெரி காமன் இஷ்யூ. பிளட் வரும் மோஷனில், அங்கே டேர் இருக்கும், ஃபிஷர் இருக்கும், டேர் இருக்கும். அண்ட் வெரி காமன் அண்ட் வெரி பெயின்ஃபுல் கண்டிஷன் போஸ்ட் டெலிவரி. குட் கொஷின் யூ ஆஸ்க்ட். அண்ட் அப்போ அதுக்கு வந்து மெயினாக டயட். அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கு சிட்ஸ் பாத் இருக்கும், ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும், இது ஜெல் இருக்கும். மோஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிக்னோகேன் ஜெல்லுன்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மோஷன் போக சொல்லுவோம். வி கிவ் சிரப், cremafin கொடுப்போம். I will give some liquid syrups, paraffin syrups, which will go and loosen the motion and she will be able to pass the motion freely. And lactulose, நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆனதுக்கப்புறம் ப்ரிவென்ஷனுக்குன்னு சொன்னால் டயட். அதில் என்ன ஆகும்னு சொன்னால் வந்து இப்போ வெஜிடேரியன் பீப்புள் தே ஆர் பிளெஸ்டு. ஸோ அவங்க இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அவரைக்காய், நார்ச்சத்தான் எடுத்துருப்பாங்க. டெய்லி மத்தியானம் வந்து இவ்வளோ அது மெனக்கட்டு கொடுப்பாங்க. பட் இந்த நான்வெஜ் சாப்பிட்றாங்க பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு கொண்டாந்து கொடுப்பாங்க, கருவாட்டு குழம்பு கொண்டாந்து கொடுப்பாங்க, எல்லாம் அந்த பூண்டு குழம்பு, இந்த மாதிரி அவங்களுடைய திங்கிங்கே அப்படி தான் இருக்கும். அங்கே எதுவுமே நார்ச்சத்து எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்வேன் நான், லைக் ப்ளீஸ் கிவ் 2 வெஜிடபிள்ஸ். அது ஒரு வேளை நீங்கள் இது கொடுக்கும்போது அடுத்த வேளை வெஜிடபிள்ஸாக கொடுத்துருங்க. இல்லைன்னா ஃப்ரூட்ஸ். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாத்துக்குடி உரிச்சு கொடுங்க. ஜூஸ் இல்லாமல் உரிச்சு சாத்துக்குடி கொடுங்க. மாதுளம்லாம் வந்து அப்படியே மணியாக அப்படியே கொடுங்க. டோன்ட் மேக் இட் ஜூஸ், பல்வரைஸ் பண்ணாதீங்க. கிவ் இட் ஹோல் ஃப்ரூட்ஸாக கொடுங்க. தண்ணி நிறையா கொடுங்க.
அண்ட் ஈவன் கர்ட் ஹெல்ப்ஸ். ம். கர்ட் ஹேஸ் நேச்சுரல் Probiotics. lactobacillus. ஸோ அது வந்து இட் வில் பிரேக் டவுன் த மோஷன் இன் அ நைஸ் ஃபார்ம் அண்ட் யூ வில் கெட் குட் ஃபார்ம்டு ஸ்டூல்ஸ். ஸோ இதெல்லாம் கேர்டே கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா, டெலிவரி சளி ஆனவங்களுக்கு பிடிச்சிரும்ன்ட்டு. கேர்டே கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் காலையில் துவைச்சி காலையில் சுடு பாலில் வந்து ஒரு 2 சொட்டை விட்டு அது மத்தியானமாக அவளுக்கு ஒரு கப் கொடுங்க. 4 லிட்டர் பாலை வந்து அப்படியே தயிர் ஊற்றி கொடுங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு மலச்சிக்கலே அப்புறம் வராது அப்படின்னு சொல்லி இட் ஒர்க்ஸ். எஸ். ஓகே. அண்ட் ஹைட்ரேஷன், தண்ணி 3 லிட்டர் தண்ணி, ப்ரோபயோட்டிக்ஸு அண்ட் ரோகாசிட்டி இன் ஹர் டயட். ஸோ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிவிட்டு இனிஷியல் ஃபியூ டேஸ் வந்து ஷி வில் நீட் தட் கேர். ஏன்னா அந்த ஹார்ட் ஸ்டூல்ஸ் வந்து வெளியில் வரவே வராது. ஸோ அதை வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் தான் வந்துட்டு ஆமாம் வி ஹவ் சீன் வெரி டிஃபிகல்ட் 1 வீக் கூட பயந்துட்டு மோஷன் போகாமல் எங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி ஃபார் 2 patients ஐ ஹவ் டன் சர்ஜரி ஓ, டு ரிமூவ் த ஸ்டூல்ஸ். ஏன்னா இனிமேல வரமாட்டேங்குது, இட்ஸ் ஆல் ஸ்டக். ஸோ வி ஹேவ் டு Dry கிரியேட் அன் ஓப்பனிங் அண்ட் வி ஹேவ் டு எவாக்குவேட் த மோஷன். ஸ்டூல்ஸ். ஆமாம், எவாக்குவேஷன் ஸ்டூல் ஒரு பவல் ஃபுல்லாக ஸ்டூல் வரும். வி ஹேவ் டு அது ஒரு சர்ஜரி ப்ரொசீஜராகவே பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ஹீல் பண்ணுவோம். அந்த இடத்த போட்ட தையல் அப்புறமா தையல் போட்டு அந்த இடத்த ஹீல் பண்ணி அதை ஸ்பின்டரை க்ளோஸ் பண்ணி வி ஹவ் ஹேட் 2 cases in my career, entire career. பட் இது கண்டிப்பா தேவை மேம். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. வெரி பெயின்ஃபுல். Postpartum 2 patients I've had in my 30-35 years of career. ரொம்ப ரேர் தான் அது. பட் கான்ஸ்டிபேஷன் இஸ் அ காமன் கம்ப்ளைண்ட். அண்ட் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பேஷண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் ஓக்கல். பாவம் அந்த பிள்ளைங்க டாய்லெட்டுக்கு போய் உட்காந்துட்டு வரும், ஆனால் மோஷன் வரலன்றது கூட வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆமாம், தே ஆர் டிப்ரெஸ்ட் பேசிக்கலி. ஸோ அந்த அதுதான் நம்ம டீச் பண்ணுறது நம்மளுடைய கடமை. ஸோ எனி பேஷண்ட் who leaves the hospital has to be lectured on what is the healthy way of taking care. அதுதான் இதெல்லாம் நம்ம சொல்லாட்டி அதுங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. அண்ட் அட்டெண்டர்ஸும் ஹாவ் டு பி ஆக்சுவலி டோல்ட் அபவுட் த தீஸ் திங்ஸ். ஏன்னா நிறைய இடங்களில் அட்டெண்டர்ஸ் தான் வில்லன்ஸாக இருப்பாங்க, வில்லிஸாக இருப்பாங்க. தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும்? அது இல்லை, நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, எனக்கு வில்லியே எங்கள் அம்மா தான், எங்கள் அத்தை தான். இல்லை, அவங்க வந்து குட் ஸ்டீடில் பண்ணுவாங்க. பட் எவ்வளோ ஹார்ம் பண்ணுதுன்னு தெரியும். உண்மையா அவங்களுக்கும் நல்ல எண்ணம் தான். பட் அது எப்படி புண்ணில் சீல் பிடிச்சிடக்கூடாது. தையலில் சீல் பிடிச்சிடும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் தண்ணி கொடுக்காம கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இப்போ இந்த ஊண்டை பாருங்கள், இப்போ தான் சீல் பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக தண்ணி கொடுக்கல, நீங்கள் கொடுத்த மருந்து ஒழுங்காக அந்த ஊண்டுகிட்ட போய் சேர முடியல. ஸோ லுக் அட் த இன்ஃபெக்ஷன். தண்ணி கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது. மெனி டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இல்லைன்னா ஊண்டு ஹீலும் ஆகாது. when you don't give a protein rich diet எப்படி ஊண்டு ஹீல் ஆகும்? ஓகே, புரோட்டீன் ரிச் டயட்டும் விட்டமின் சி இஸ் மோஸ்ட் விட்டமின் சி ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்காட்டி எப்படி இது ஊண்டு ஹீல் ஆகும்? ஹீல் ஆகாது. ஆரஞ்சே கொடுக்க மாட்டாங்க மேம். சாத்துக்குடி, ஆரஞ்செல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கோல்ட் ஆயிரும், ஆரஞ்சு எல்லாம் கொடுக்க கூடாதும்பாங்க. என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐ வில் சே டெய்லி 1/2 dozen சாத்துக்குடி கொடுக்கணும். 2 பழமாக 3 வேளை ஜூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் தான் ஜூஸ் போடணும், கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் 2 பழமாக ஜூஸ் பண்ணி 3 வேளை கொடுத்துருங்க. ஊண்டு விட்டமின் சி, ஃபுல் ஆஃப் விட்டமின் சி. ஊண்டு எப்படி ஹீல் ஆகுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ குட் டைஜஸ்டிவ், கார்பனேட்டிவ் மாதிரி இருக்கும். நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு நல்ல பசி எடுத்து நல்லா சாப்பிடவும் செய்வா. ஸோ இட்ஸ் ஸோ மல்டிபிள் வேஸ் இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி குட் ஃபார் யுவர் சிஸ்டம். ஸோ ப்ளீஸ் டேக் ஃப்ரூட்ஸு, ப்ளீஸ் டேக் வெஜிடபிள்ஸ் இன் லார்ஜ் சப்ளை. ஓகே, சும்மா அந்த ஸ்பூனில் வைக்கக்கூடாது, நல்லா கரண்டியில் அள்ளி வைங்க. நீங்கள் ஒரு 1/4 கிலோ பண்ணிங்கன்னா 1/4 கிலோ அவள் தான் சாப்பிடணும். நீங்கள் 5 பேருக்கு சேர்த்து 1/4 கிலோவை செய்யாதீங்க. இந்த குவான்டிட்டியும் நம்ம சொல்லி தரணும், இல்லைனா தெரியாது அவங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ரைஸ் தான் பிரதானமான ஃபுட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளேட்டில் ரைஸ் கம்மியாக வச்சுட்டு தட் ஆல் த வெஜிடபிள்ஸ், நான்வெஜ். யூ ஷுட் 1 part of rice, 3 parts of other items. Great. Okay. ஸோ ஆமாம், ஏதாச்சும் பருப்பு கூட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம், எந்த வித பத்தியமும் கிடையாது. தேங்காய் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்க சொல்லுவேன். ஓகே, கொஞ்சம் லேட்டாக, இனிஷியலி வேண்டாம். ஏன்னா அந்த டைஜஷன் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். என்ன தான் சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ நான் எப்படி சொல்லுவேன்னா, அம்மா நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த காய் ஆட் பண்ணுங்கள், நாளைக்கு அந்த காய் ஆட் பண்ணுங்கள், நாளைக்கு கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணுங்கள், ஒரு பாசி பருப்பு ஆட் பண்ணுங்கள், அப்புறம் துவரம் பருப்பு ஆட் பண்ணுங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று நீங்கள் சேர்க்கும் போது அன்றைக்கி அவளுக்கு வயிறு செட் ஆகாது, அப்போ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு துவரம் பருப்பு கொடுத்தேன், வயிறு வந்து ரொம்ப உப்பிருச்சு டாக்டர் சார், அப்போ டோன்ட் கிவ் துவரம் பருப்பு, பாசி பருப்பே கொடுங்க. நீங்கள் இல்லை அவளுக்கு துவரம் பருப்பு செட் ஆகிடுச்சுன்னா துவரம் பருப்பு கொடுங்க. ஒருத்தங்களுக்கு செட் ஆகலைன்றதுனால என்டையர் பீப்புளுக்கு செட் ஆகலை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ within a month the mother will very well know what are the food that child is able to take without any discomfort. Okay.
காய்கறி ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், ஒன்றா கொடுக்க பழகுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று புதுசு புதுசாக 30 நாளில் கொடுத்துட்டிங்கன்னா அவளுக்கு வந்து பை 30 டேஸ் முடியும் போது உடம்பு ரெக்கவர் ஆயிரும், அப்பைட்டும் இன்க்ரீஸ் ஆயிரும், தாய்ப்பாலும் நிறைய ஊறும். அப்போ தான் ஆஃப்டர் அ மந்த் த மில்க் ப்ரொடக்ஷன் சப்ஸ்டான்ஷியலி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எவ்ரி திங் இஸ் கோயிங் ஹேண்ட் இன் க்ளவ் ஸோ தட் அட் த எண்ட் ஆஃப் 30 days த மதர் இஸ் ரெடி டு கோ டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹர் போஸ்ட்மார்ட்டம் வேர் ஷி ஹேஸ் டு ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் மில்க். இல்லைன்னா வந்து ஆமாம், அந்த 2வது மாதம் மதர்ஸ் தான் ரொம்ப டயர்டாக வருவாங்க. அந்த ஒழுங்காக அந்த ஃபுட் நியூட்ரிஷன் மட்டும் நம்ம பிளான் பண்ணாத மதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூட முடியாது அவங்களால. டெலிவரி ஆகி அந்த 2வது நாள் வர மாதிரி தான் அவன் 45வது நாள் வருவாங்க. அப்படியே சோர்ந்து போய் அப்படியே வருவாங்க. they won't be able to even stand straight because the muscle ஸ்ட்ரென்த்தே இருக்காது, ப்ரோட்டீனே இருக்காது. you can see them sagging and drooping their shoulders and coming tired with an ஒரு லுக்கை பார்த்தாலே பரிதாபமான ஒரு லுக்கோட வருவாங்க. அது I never approve that. I want my mothers to come smiling on their face and they are also happy. இப்போ குழந்தை பிறந்தா உலகமே சந்தோஷமா இருக்கு, அவளும் சந்தோஷமா இருக்கும், அவள் எப்படி சந்தோஷமா இருப்பா இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அங்கே. ஸோ போஸ்ட்மார்ட்டம் மதர் டு பி நீங்களாம் வந்து இந்த வீடியோவை காட்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அலர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மேம் நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். அதில் வந்து உங்கள் 35 இயர்ஸில் போஸ்ட்மார்ட்டத்தில் இது தாண்டா இருக்கிறதுலே ஒரு பெரிய மித்து அப்படின்னா எது மேம் சொல்லுவீங்க? நான் வந்து ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆஃப் நியூட்ரிஷன் தான் நான் சொல்லுவேன். போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் வந்து தாய்ப்பால் கூட அப்படியே முட்டி முனைஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த நியூட்ரிஷன் தான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டில் இப்போ ஆஃப்டர் 35 இயர்ஸ் ஆல்சோ நான் வேர் ஐ ஃபேஸ் இஷ்யூஸ்னால் இட் இஸ் நியூட்ரிஷன் தான். ஓகே. இது நான் இப்போ அவ்வளோ டீட்டெயிலாக நான் பேசிட்டேன். இதை தான் வந்து ஐ ஸ்டில் டாக் டு ஈச் ஆஃப் மை பேஷண்ட். போஸ்ட்மார்ட்டம் பேஷண்ட்டு ஜஸ்ட் டெலிவர்டு மதர்ஸ் 1 வீக் கழிச்சு, 2 வீக்ஸ் கழிச்சு, 6 வீக்ஸ் கழிச்சு, 6 months கழிச்சு கூட நான் நியூட்ரிஷனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதை நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிட்டாலே மற்ற எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபாலோ இன்டு லைன், எவ்ரிதிங் எல்ஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். இந்த ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அட்டெண்டர்ஸ்க்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஐ ஃபீல் உணவே மருந்து, அவ்வளோதான். ஆமாம், நியூட்ரிஷன் இஸ் த பேஸ். அதை நம்ம ஒழுங்காக நம்ம அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே தே வில் நெவர் கம் டு யூ வித் எனி எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட். அதுதான் அந்த நியூட்ரிஷன் இல்லைன்னா தான் எனக்கு மயக்கம் வருது, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு ப்ளீடிங் நிறையா ஆகுது, எனக்கு wound இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி இட் வில் பி கனெக்டட் வித் த நியூட்ரிஷன். ஸோ நம்ம ஒழுங்காக நம்ம கவுன்சிலிங் பண்ணி கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாலே த போஸ்ட்மார்ட்டம் இந்த எதுவுமே வராது. ஸோ ஷீ இஸ் கோயிங் டு பி வெரி ஹாப்பி இன் ஹர் போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ். ஸோ இதை தான் நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஃபார் ஈச் ஆஃப் மை பேஷண்ட்ஸ். மேம் இப்போ அவங்களோட ஃபுட்டை பற்றி பேசணும், வாட்டர் குடிக்கணும், உன் கேர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்கு அவங்க பர்த் கண்ட்ரோல் தெரியாது. ஸோ கையில் ஒரு குழந்தை குட்டியே இருக்கும்போதே வயிற்றில் ஒரு குழந்தையோடு வருவாங்க. ஸோ எப்படி இந்த அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது? திஸ் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அபார்ஷன்ஸ் ஸ்டில் கில்ஸ் உமன். இப்போ கூட பார்த்திங்கன்னா எவ்ரி 8 minutes 1 woman dies பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் டியூ டு அபார்ஷன். ஓகே. அப்போது எப்போ இது ஆகும்னா அந்த குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே ஆகிற ப்ரெக்னன்சியை தான் வந்து மோஸ்ட்லி இந்த மதர்ஸ் வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. எஸ். ஸோ அப்போ வந்து நம்ம வென்வி அந்த குழந்தை பிறந்து வீட்டுக்கு போகிற மதருக்கு வந்து அந்த நான் சொல்லுவேன் பற்றி அந்த கவுன்சிலிங் வரணும். அந்த முதல் ஒரு வாரம், அப்புறம் 15 days, அப்புறம் 45th day, 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதம். ஸோ இந்த 1.5 மாதம் கழித்து நம்ம வந்து கான்ட்ராசெப்ஷனை பற்றி நம்ம ஒரு 1.5 மாதம் வந்து நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க நாங்களே சொல்லிடுவோம். இன்டர் கோர்ஸ்லாம் பண்ண வேண்டாம், ஒரு 1.5 months to 2 months வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆஃப்டர் தேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் சம் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன். ஓகே. ஸோ இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் அ வெரி கோஆப்ரேட்டிவ் கை, வி கேன் காண்டம்ஸ் இஸ் த பெஸ்ட். ஏன்னா இன்றைக்கோ ஒரு நாள் அம்மா தாய் வீட்டில் வந்து பொண்டாட்டியை பார்க்க வரான், வந்துட்டு he wants to have some personal time வரும்போது he can use condoms. It's very very good. Okay. But in our Indian scenario வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பிளேஸ் a major role. எஸ். இப்போ எஜுகேட்டடுக்கெலாம் நம்ம இதை சொல்லிடலாம், பட் we have an equally more than 50% who are below that BPL இருக்காங்க. அப்போ வந்து அந்த குரூப்புக்கு வந்து what we suggest or those mothers who are getting delivered in the government setup, அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்து கம்பல்சரி கிடையாது, we counsel and we get the signatures and we put a cooperative. டெலிவரி ஆன உடனே
வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, தேர்ட் டே, ம். தேர்ட் டேயே வந்து வி வில் இன்ட்ரடியூஸ் அ காப்பர்ட்டி இன் த யூட்ரஸ். ஓகே, ஃபைன். And that one simple procedure is preventing so many unwanted pregnancies. கிரேட். ஓகே. முந்தியெல்லாம் வந்து வந்து எடுத்துப்பாங்க பேஷண்ட்டு வந்து காப்பர்ட்டி கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க, ப்ரைவேட்டில் வந்து எடுத்துப்பாங்க. பட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் இஸ் ஹெல்பிங். ஸோ மதர்ஸ்க்கு வந்து சரி நம்ம ஒன்று அவங்கக்கிட்ட சொல்லாமல் போய் போட்டோம்னா உடனே போய் ப்ரைவேட்டில் போய் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு கையெழுத்து வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு அனுப்புறதுனால இப்போ எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் என்ன நிறைய பேர் வந்து இந்த த்ரெட்டு தெரியுதுன்னு வருவாங்க. ஆமாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த த்ரெட்டை ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி காப்பர்ட்டி பொசிஷனில் தான் இருக்குது, அது கர்ப்பப்பை சுருங்கும் போது இது கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு, நவ் இட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். இஃப் யூ ஸ்டில் ஹேவ் ப்ராப்ளம் யூ கம் டு மீ. மோஸ்ட்லி இந்த 3 monthsலேருந்து 4 monthஸில் வருவாங்க. அட்லீஸ்ட் 2 years இது உங்களுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா தேவையில்லாத ஒரு அபார்ஷனை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அபார்ஷன் வந்து ரொம்ப கெடுதி உங்கள் உடம்புக்கு. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குற ஃபேஸு வந்து அந்த அண்ட் ஒரு 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 இது ஒரு புது ஜெர்னி, கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இது ஒரு கஷ்டமான ஒரு ஜெர்னி. இது வீட்டை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும் போது இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு அன்வான்ட் ப்ரெக்னன்சின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காப்பர்ட்டி இஸ் ப்ரொடெக்டிங் யூ அண்ட் யுவர் ஹெல்த் ஃப்ரம் திஸ் தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷன்லேருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இப்போல்லாம் மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் டோன்ட் ரிமூவ். பட் ஆனால் ஒரு அது இந்த ப்ரொசீஜர் கம்பல்சரியாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபியூ இயர்ஸ் பேக், மேபி ஒரு 6 to 7 years பேக். அப்போ பார்த்தீங்கன்னா we used to have so many patients வந்து அழுவாங்க, ஐயோ எடுத்துருங்க டாக்டர், எடுத்துருங்க டாக்டர், எடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா மெத் இருக்குல்ல மேம், காப்பர்ட்டி போட்டால் வந்து ப்ளீடிங் நிறையா இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது ஏற்கனவே அந்த யூட்ரஸ் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, 15 நாள் ப்ளீடிங் ஆகிற யூட்ரஸாக இருந்தால் அவளுக்கு அந்த காப்பர்ட்டி செட் ஆகாது. 3 to 5 days மென்சஸ் ரெகுலராக இருக்கவங்களுக்கு வந்து தாராளமாக காப்பர்ட்டி போடலாம். இன்னொன்று அட்வான்டேஜ் வந்து நல்ல தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு வந்து 8 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் மென்சஸ் வராது. ஓகே. ஸோ அதுக்குள்ளே இந்த காப்பர்ட்டி நல்லா செட் ஆகி ஹீல் ஆகிக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப ப்ளீடிங்கே ஆகாது. ஸோ நல்ல தாய்ப்பால் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேஜர் இது ஆமாம், லாக்டேஷனல் அமனோரியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து இந்த காப்பர்ட்டி நல்லா செட் ஆகி ஹீல் ஆகிக்கும். இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ளனான் அப்படின்னு ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. இட் இஸ் அ ஹார்மோன் லோடட் ராட் லைக் டிவைஸ். சின்னதாக ஒரு இன்சிஷன் பண்ணி இந்த கையில் வந்து ஒரு சின்னதாக நெக் போட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக அப்படியே உள்ளே சொருகிடுவாங்க. ஓகே. சொருகிட்டு அப்படியே விட்டாங்கன்னா அது ஆறிடும். ஒரு பிளாஸ்டர் போட்டாங்கன்னா அது ஆறிக்கும். அது வந்து உள்ளே வந்து 3 years every day it delivers a small dose of hormone to prevent an unwanted pregnancy. ஸோ இது வந்து நம்ம டெய்லி ஓரல் பில் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இந்த ஓரல் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மதர்ஸ் மறந்துடுவாங்க. அதனால இப்போ இந்த ஒன்று காப்பர்ட்டி போஸ்ட் டெலிவரி வந்து காப்பர்ட்டி நம்பர் 1 சாய்ஸ். நம்பர் 2 சாய்ஸ் வந்து இப்போ இம்ப்ளனான் வருது. இஸ் தட் எக்ஸ்பென்சிவ் மேம்? எக்ஸ்பென்சிவ். இப்போ கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக போடுறாங்க. நாட் மச், ஃபியூ தௌசண்ட்ஸ் மேபி. இட்ஸ் நாட் காஸ்ட்லிலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. நமக்கு ஒரு 2 years 3 years வந்து சேஃபாக இருக்க போதுன்னா டெஃபினெட்லி அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. தோஸ் ஹூ ரியலி வாண்ட் டு பி ஹெல்த்தி. ஓகே. அப்புறம் தான் வந்துட்டு ஐ வில் சே காண்டம்ஸ். நம்பர் 3 ஓசி பில்ஸ். ஓசி பில்ஸ் வந்து இட்ஸ் a ஃபெயிலியர் பிகாஸ் ஒன்று தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களுக்கே நாங்கள் ஓசி பில்ஸ் ரொம்ப அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் தான் கொடுப்போம் நாங்கள். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாது, இல்லை வெரி மைல்டு ஃபார்ம் கொடுக்கணும். இந்த ஹார்மோன் பில்ஸ் கொடுக்கும்போது தாய்ப்பாலோட ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ we will not want to give OC pills at that particular time. ஸோ இந்த காண்டம்ஸ் இது ரெண்டும் தான். அப்படி இல்லைன்னு எனக்கு பில்ஸ் தான் வேணுன்ற அம்மாங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது நம்ம கொடுக்கலாம். ஆனால் டெஃபினெட்லி கான்ட்ராசெப்ஷனை பற்றி பேசணும். ஒரே ஒரு வாட்டி தான் டாக்டர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் தயவுசெய்து சொல்லுவேன் நான். ஏன்னா நத்திங் ராங் இன் ஹேவிங் எ ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப், பட் ஒன்லி திங் இஸ் அண்டர் கைடன்ஸ், அண்டர் ப்ரொடெக்ஷன் யூ கேன் ஹேவ் எ வெரி ஹெல்த்தி sexual life even after your delivery. Plan it up with your doctor. Please go to your doctor and discuss. நீங்கள் இந்த 45th day போகும்போது கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். ஐ வில் ஈவன் tell the husbands to accompany their wives. 2 பேருமா வாங்க. அடுத்த I will tell them next consultation you bring your husband, we will discuss contraception. And mostly they come. ஓகே. நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது ஒன்று இருக்குது. பட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது தே ரியலி கம் அவுட், தே ரியலி அக்செப்ட் இட். அண்ட் ஸோ ஃபார் ஐ எம் வெரி ஹாப்பி வித் தோஸ் கப்புள் ஹூ டேக் த கான்ட்ராசெப்ஷன்ஸ். நெவர் இல்லைன்னா வந்து கஷ்டம். 6 மாதம் குழந்தை பிறந்து எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு டாக்டர்னு கப்பலே கவுந்த மாதிரி இப்படி தலைமையில் இப்படி கை வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க கப்பலை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. பிகாஸ் ஆக்சுவலி ஐ டோன்ட் பிலீவ் இன் அபார்ஷன்ஸ் பேசிக்கலி. ஓகே. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு அப்படின்னு தான் தோணும். பட் சின்ஸ் வி ஆர் டாக்டர்ஸ், சின்ஸ் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த மதர்ஸ் ஹெல்த் மெடிக்கலி, சின்ஸ் வி ஆர் த எக்ஸ்பர்ட்ஸ் ஹியர், வி ஹாவ் டு டூ சச் கேசஸ். அதனால மை ஜாப் இஸ் மேக்ஸிமம் ப்ரிவென்ட் இட். ஓகே. டோன்ட் கம் வித் அன் அன்வான்ட் ப்ரெக்னன்சி.
You be happy and safe. When you want a second baby, you come, we will plan with that. Don't come in between with this. It is unnecessary consultation. Unnecessary drain on the health, unnecessary drain on the economy. ஒரு அபார்ஷன் இப்போ எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இப்போ. ஆமாம். ஸோ எனிதிங் ஓரல் மெடிகேஷன்ஸ் இப்போ நம்ம மாத்திரை போட்டு அபார்ட் பண்ணுறோம், டிஎன்சியும் பண்ணுறோம், அது ஒரு காஸ்ட் ஆகுது. ரெண்டாவது காம்ப்ளிகேஷன்ஸ், சில சமயத்தில் பயங்கர ப்ளீடிங் ஆயிரும். அபார்ஷன்ஸ் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன். why do you want to subject yourself to தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்? just take some precaution, you are going to be happy and you never feel shy to come and ask for help. அதுதான். இதுக்கு இடையில எனக்கு ஒரு இது தோணுச்சு மேம். எல்எஸ்சிஎஸ் பண்ணுறாங்களே, சி செக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் வரும், தட் இஸ் ஹெர்னியா. இது ஆரம்ப காலத்தில் நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருந்தோம். இஸ் இட் ட்ரூ மேம்? கண்டிப்பாக சி செக்ஷன் பண்ணால் ஹெர்னியா வருமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் அண்ட் அப்டாமினல் வால் இருக்கு இல்லையா, வயிறு மேல் பாகம், அது வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை 36 வீக்ஸ் வரும்போது அம்பிளிக்கஸ் இங்கே இது வரைக்கும் வந்துடும், நெஞ்சு வரைக்கும் வந்துடும். ஸோ அந்த அப்டாமன் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகி திரும்பி அது சுருங்கும் போது அந்த கர்ப்பப்பை சுருங்கி உள்ளே போயிடும். அந்த அப்டாமினல் வால் எல்லாம் சுருங்கி அப்டாமன் ஃப்ளாட் ஆகணும். அப்போ இந்த அப்டாமினல் வால்ஸில் இருக்க மசில்ஸ் இருக்குது, ரெக்டஸ்னு ஒரு மசில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் அதுதான் இந்த 6 பேக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மசில் தான் ரெக்டஸ் மசில். ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு 6 months டைம் எடுத்துக்கணும். இந்த ரெக்டஸ் மசில் வந்து இப்படி இருக்கும், அந்த தொப்பல் அந்த சென்டர் ஆஃப் அப்டமனில் ஒரு சென்டர் லைனில் இந்த பக்கம் ஒரு மசில், இந்த பக்கம் நீங்கள் 6 பேக்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ தட் மசில்ஸ் ஷுட் அப்ராக்சிமேட் அண்ட் பிகம் ஹெல்த்தி இன் 6 months. ஸோ அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி ஹர்னியா வராது. ஓகே. பட் ஆனால் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டஸ் வந்து இப்படி இருக்க வேண்டிய மசில்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே. தே வில் செப்பரேட் ஃப்ரம் த சென்டர் அண்ட் தே ஆர் வெரி வீக் பிகாஸ் they have not done exercise, or that basically their muscles were very thin and very weak. For some people the inherent weakness இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா the rectus வந்து சென்டராக வந்து அப்போசிஷன் ஆகாமல் they go to the side. So the space in between these வந்து will be the site for the future hernia. This is called as divarification of recti. அந்த ரெக்டஸ் வந்து அப்படி பிரிஞ்சு போயிடும். அதுதான் போஸ்ட் டெலிவரி மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஹர்னியா. இப்போ கூட அது மாதிரி தான் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசேரியன் பண்ணும்போது பற்றி முந்திலாம் இன்செஷன் வந்து சென்டரில் தான் பண்ணுவோம் நாங்கள், வர்டிக்கல் இன்செஷன் சொல்லுவோம் நாங்கள். இப்போ எல்லாமே நம்ம கீழே ட்ரான்ஸ்வர்ஸாக நம்ம கீழே பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த இன்செஷன் நம்மளே போய் பார்த்தா தான். நான் பண்ண சிசேரியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடுறேன், ஸ்காரே காணும் அவளுக்கு, எங்கே நானாக பண்ண உனக்கு ஒன்றுமே காணுமே அப்படின்னு வந்து நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு கீழே பண்ணிடும். ஒன்று முதல்ல வர்டிக்கல் பண்ணுவோம், தட் இந்த ஹர்னியா வரதுக்கு காரணம். ரெண்டாவது வந்து இந்த மெட்டீரியல் வி யூஸ் டு யூஸ். ஓகே. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இட் யூஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் த அனிமலோடைய ஷீட்லேருந்து எடுப்போம் நம்ம. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டிசால்வ் இன் 1 or 2 weeks to 3 weeks டிசால்வ் ஆயிடும். அப்போ வந்து அந்த ஊண்டு ஒழுங்காக ஹீல் ஆகலைன்னா அந்த நம்ம அந்த ரெக்டஸ் மசிலை போட்டு தைப்போம் நாங்கள், ரெக்டஸ் ஷீட். ஓகே. அதுதான் அந்த மெயினாக அந்த ஹர்னியா வரதுக்கு ரெக்டஸ் தான் காரணம், மசில் அண்ட் ஷீட். ஸோ இந்த ஷீட்டை வந்து தைச்சோம்னா அந்த தையல் விட்டுரும். அந்த தையல் வந்து டைஜஸ்ட் ஆகி இல்லை தையல் விட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த 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 ஹர்னியா வரும். ஸோ அந்த காலத்தில் வந்து சிசேரியன் பண்ணவங்க நிறைய பேருக்கு வென்ட்ரல் ஹர்னியா வந்துடும். ஓகே. இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னும் வி ஹவ் காட் ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ், வைக்கிறெல்லாம் வந்துருச்சு நமக்கு இப்போ. ஸோ தட் இஸ் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு கரையாது. ஸோ 3 months வரைக்கும் இட் இஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ அந்த 3 monthsக்கு வந்து அந்த பிரியாதனால இந்த ரெக்டஷீத் நல்லா ஒட்டிக்கும். 3 மாதத்தில் நல்லா ஹீல் ஆகிக்கும். ஸோ நவடேஸ் பிகாஸ் த மெட்டீரியல்ஸ் வாட் வி ஆர் யூஸிங் ஹஸ் சேஞ்ச்ட் இன்டு பெட்டர் டென்சைல் ஸ்ட்ரென்த் உள்ள மெட்டீரியல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து மோஸ்ட்லி ஹர்னியாஸ் வராது. ஆனாலும் வெரி ஒபீஸ் people who have diabetes and other conditions where the wound healing is delayed. அதில் ஒரு 150 கிலோ லேடிக்கு நாங்கள் சிசேரியன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ரிஸ்க் ஆஃப் ஹர்னியா அவளுக்கு வரும். எனக்கு எல்லாமே வீக்காக தான் இருக்கும் அவளுக்கு. மசிலே திறந்து பார்த்தா ரெக்டஸ் மசில் ஒன்றுமே இருக்காதுனால அங்கே ஒன்று ஃபைபராக தான் இருக்கும். இட் இஸ் சச் எ திக் மசில், 1 inch திக் இருக்கும் நமக்கு. அவ்வளோ திக் மசில் வந்து இட் வில் பி ஒன்லி 1-2 mm அப்படின்னு ரொம்ப டைவேரிகேஷன் வந்துடும், வென்ட்ரல் ஹார்னியா வந்துடும். அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன், அது ஒரு பெரிய சாப்டரே இருக்கும். ஈவன் நவ் ஐ சி so many women who are delivered 20 years back வந்து they come back with loose abdomen and with ventral hernias. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் என்ன பண்ணோம்னா நாங்கள் அந்த சர்ஜரியே ஒன்று பண்ணுவோம். அந்த ஸ்கின் ஃப்ளாப்பை ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டஸ் மசில் அப்ராக்சிமேட் பண்ணிவிட்டு ஒரு மெஷ் வச்சுருவோம், பெரிய மெக்கானிக்கல் மெஷ் வச்சுருவோம். வச்சுட்டு திருப்பி வெயிட் க்ளோஸ் பேக் ஸோ தட் ஹர்னியல் ஓப்பனிங் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. அண்ட் அது ஒரு பக்கம் சர்ஜரிஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் நம்ம. தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ப்ராக்டிஸ் தானே. ஸோ உடம்புன்னு இருந்தால் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். டெலிவரினால் வரக்கூடிய சில விஷயங்களை வந்து தட் இஸ் வை ஐ சே போஸ்ட் பார்ட்டம் ஃபேஸில் வந்து எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. 6 மாதத்தில் வந்து நீ ஏறின வெயிட்டு குறைஞ்சிடணும். உனக்கு இருந்த தொப்பை ஃப்ளாட் ஆகிட்டுனா இவங்களுக்குலாம் ஹர்னியா வரதுக்கு சான்ஸே இருக்காது. அகெயின் குட் போஸ்ட்மார்ட்டம் கேர்
will help you to recover from these type of some unusual complications also. வெரி நைஸ். எனிவே ரொம்ப நிறையா விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் மேம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே நல்லது நினைக்கிறேன்னு சொல்லி சில நேரம் அவங்களுக்கு தீங்கான விஷயத்த பண்ணிடுறாங்க. ஸோ இனி அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லி முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீண்டும் சந்திப்போம். Thank you so much. I enjoyed it. This is so close to my heart. I feel all women need to be respected, Yes. and they should smile even True. after their delivery. So I really connect with this podcast today. Thank you so much. Thank you so Thank much. you so much.